மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். என்ன இவ விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் அப்படி தூங்கிட்டு இருக்கா? சகு, ஏ சகு, சகு, என்னங்க என்னங்க என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? என்னங்க நைட் எல்லாம் சரியா தூங்கல, ஒரே வாந்திங்க. என்னது, வாந்தி எடுத்தியா? ஆமாங்க, நைட் 2 மணி வரைக்கும் ஒரே வாந்தி. அதுக்கப்புறம் படுத்தும் தூக்கம் வரல. இப்ப 5 மணிக்கு மேல விடியற நேரம் தாங்க தூங்க ஆரம்பிச்சேன். இன்னும் என்னன்னு தெரியல, தலையெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரி இருக்கு. என்னங்க இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா? கொஞ்ச நேரம் என்ன, நீ நாட்டுக்கு படுத்துக்கோ. ஆமா, நைட்டு வாந்தி எடுத்திருக்க, என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல? இல்லங்க, நீங்க நல்லா அசந்து தூங்குனீங்க. தூங்குனா என்ன, நீ ஏன் தனியா அதுக்காக கஷ்டப்பட்டியா? பாரு சகு, நான் என்ன சொல்லிருக்கேன்? இந்த மாதிரி உன்னால முடியலனா என்கிட்ட எப்ப வேணாலும் சொல்லுன்னு சொன்னேனா இல்லையா? சொல்லிருக்கீங்க, ஆனா நீங்களே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்து இந்த நைட்டு தான் நிம்மதியா தூங்குறீங்க. தூக்கத்தை போய் எழுப்பி விட்டுட்டு ஏன்னு அப்படியே இருந்துகிட்டேன். ஓ அப்படியா? என்ன எழுப்பி விட்டு இருந்தா சுடுதண்ணி ஏதாவது வச்சு கொடுத்துருப்பேன், இல்ல அம்மாவையாவது எழுப்பி கூட்டிட்டு வந்திருப்பேன். இல்ல இருக்கட்டும்ங்க, சமாளிச்சிட்டேன். சரி சரி, ஒண்ணும் இல்ல, நீ அப்படியே படுத்து ரெஸ்ட் எடு. என்னங்க வீட்டு வேலை? முடியலங்க, முதல்ல எப்படி பார்க்க முடியும்? முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க. என்னங்க அம்மா கிட்ட? நான் சொல்லிக்கிறேன். சரிங்க. தூங்கு, நேரா படுத்துக்கோ. இந்த நேரம் எல்லாரும் கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா பாவம் நைட்டு தூங்காம கூட இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் போல. சரி சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். பாவம் ரொம்ப அசந்து போயிருக்கா. அம்மா கிட்ட போய் நம்ம சொல்லிக்கலாம். அக்கா தான் வந்திருக்கால, அம்மா கூட சேர்ந்து 1-2 வேலையை பார்க்க சொல்லுவோம். அப்பா பாப்பா, நேத்து நைட்டு தேனு பாடா படுத்து எடுத்துட்டா. வான்னு சொல்லல, காஃபி கொடுக்கல, அதை செய்யல இதை செய்யலன்னு. என்னதான் பண்ணவோ. சரி, இங்க வீட்டுக்கு வந்து 4 நாள் இருந்துட்டு போட்டோம். அடிக்கடி பொசுக்க நம்ம வீட்டுக்கு வர்றவ வராம கிடக்குறாளே, நாம நினைச்சு போய் கூட்டிட்டு வந்தா இவ என்னன்னா இந்த சகுந்தலாவை எதிரியாவே பாக்குறா. என்னத்துக்குதான் இந்த வரத்து வாராளோ? சரி, கழுத போனா போகுது, நம்மளை விட சின்ன கழுத. இப்ப உண்டாக வேற செஞ்சிருக்காளேங்கிற நினைப்பு இருக்கா? நைட்டெல்லாம் புலம்பி நம்மளையும் தூங்க விடல. இப்ப பாரு, எனக்கனே நல்ல மல்லாக்க படுத்துட்டு தூங்குறா. முக்க விடிஞ்சதும் தூக்கம் வராம வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மா, எப்பவும் இந்த சகுந்தரா இந்த டைம் வந்து காஃபி போட்டு கொடுத்துருவா. இன்னைக்கு என்னாச்சு இவளுக்கு? எத்தனை நம்ம மதுரைக்காரி ஆட்டமா ஆடுனா இன்னைக்கு நம்ம ஆடுவோம்னு நினைச்சிட்டாலோ? அவ அப்படிலாம் நினைக்க மாட்டாளே. என்ன பேச்சு பேசட்டும், என் வேலையை நான் சரியா தான் பாப்பேன்னு கடமையில கண்ணா இருப்பா. இன்னைக்கு என்ன? டேய் பாட்டிபா, என்னடா நீயே எழுந்து வந்துட்ட? உன் பொண்டாட்டி எங்க காணோம்? மா, அவ நைட்டு ஃபுல்லா ஒரே வாந்தியாமா. 2 மணி வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு தூங்காம கொள்ளாம கடந்துட்டு இப்பதான் காலையில விடியற நேரம் தூங்குறாளாம். அச்சச்சோ, அப்படியாடா? ஆமாமா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு தூங்காம கொள்ளாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. அதனால இப்ப கொஞ்ச நேரம் படுத்துக்கோன்னு எழுந்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருக்கட்டுமா, காஃபி போடுறது சமையல் வேலை நீ பாத்துக்குவியா, இல்ல நான் அவளை போய் எழுப்பிட்டு வரவா? வேணாடா, முடியற நேரம் அவன் மாட்டேன்னு சொல்லாம எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யறா. ஏன் நேத்து கூட அந்த அளவுக்கு அவ முகத்தை பார்க்கவே தெரிஞ்சது. அவ்வளவு வாடி போய் இருந்தவ சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாத்திரத்தை கூட கழுவி வச்சுட்டு தான் போய் படுத்தா. விரா, ஒரு நாள் செய்யறதுல என்ன நான் குறைஞ்சா போறேன்? இப்போ போய் முகம் கழுவிட்டு வா, அம்மா காஃபி போட்டு வைக்கிறேன். சரிங்கம்மா. அக்கா என்ன இன்னும் தூங்குறாளா? அவளுக்கு என்னடா, நைட்டெல்லாம் புலம்பிட்டு இப்ப எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இருக்கா. என்னவாமா? என்னத்தடா சொல்ல, இவள சொல்லவா உன் பொண்டாட்டிய சொல்லவா எனக்கு ஒன்னும் புரியல. யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகணும். நான் நேத்து உன் பொண்டாட்டி விட்டு கொடுத்தனாலதான் உன் அக்கா கறி வீட்டுக்குள்ள வந்தா. நான் உங்க அக்காயும் சும்மா சொல்லக்கூடாதுடா. இப்ப பாரு, மல்லுக்கு தான் நிக்கிறா. இப்படியே பண்ண நம்ம என்னதான் பண்ண முடியும்? முந்திதான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா, நானும் சரி கழுத மூத்தவ அதனால பேசுறான்னு விட்டுட்டேன். இப்ப அவ மாசமா இருக்கான்னு தெரிஞ்சும் பேசிட்டு இருந்தா நம்ம என்னடா பண்ண முடியும்? விடுமா, நம்ம அக்கா தானே, போக போக சரியா போகும். அப்படிதான்டா நினைச்சிட்டு நம்ம வீட்டு பிள்ளை கொஞ்சம் ஏற இறங்க பேசத்தான் செய்வா. ஆமா, பொறுமையா போலாமா, அப்புறம் யார் பொறுமையா போவா? அதாண்டா கம்முன்னு கண்டு காணாம விட்டுட்டேன். சரிமா, அதனால ஒண்ணு இல்ல. அக்கா தூங்குனா தூங்கட்டும், கிளிப்பில விடாத. அவளா எழுந்திருக்கிறப்ப எழுந்துக்கட்டும். சரிதான், உன் பொண்டாட்டியும் தூங்கட்டும், தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். இங்க உங்க அக்கா காரியும் தூங்கட்டும். நான் இதுக்கு இருக்கேன், எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். பாக்குறேன்டா, வேற என்ன பண்ண? மகளை பார்க்கும்போது மருமகளை பார்க்காம இருக்க முடியாது, மருமகளை பார்த்தா மகளை பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் வேலையை பார்க்கணும், அதனால ஒண்ணும் கிடையாது. சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போ, காஃபிய போடுறேன்னு. இல்லாட்டி என்னடா இந்த டைம் மருமக வந்துருவாளே இன்னும் வரலையேன்னு சும்மா அலமோதிட்டு கிடப்பாரு. சரிமா, அப்பாட்ட நான் சொல்லிடுறேன். போடா, நான் போய் காஃபிய போட்டுட்டு அப்படியே அடுப்பு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். சரிமா. அடடே, இந்த கிழவி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு புடிச்சு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட வேண்டிதான். எத்தே, யானி எத்த? என்னடி இருக்காளா? கிறுக்கு. என்னடி? ஐயோ, இருக்கத்த. ஓ, இருக்கா, அத வாரேன். இந்த பால்காரன் தொலைஞ்சு எங்க போனான்னு தெரியல. காலங்காத்தால நேரத்துக்கு வரவே மாட்டான். வர்றது 8 மணி. இதெல்லாம் நம்ம தொண்ணாந்துக்கிட்டு காத்து வேற கிடக்க வேண்டியிருக்கு.
எத்தே இங்க பாரும், இவகிட்ட பேச்சுவார்த்தை வேஸ்ட், ஒன்லி ஆக்சன் மட்டும்தான். ஏய் இல்லடி, என்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் சொன்னதான், அடுத்து அதை பத்தி எதுவும் பேசல. யோ ஆணியத்த, கருக்க மணிக்கிட்ட என் நேரம் உசுர வாங்குதான். அவ அப்படித்தான் அழுகுறா. அவ என்னைக்கு உசுர வாங்காம இருந்தா? என்ன மாதிரி கேனக்கு இருக்கியா இருப்பாளா? அதாண்டி மாமியார் கொடுமையை காமிக்காம. கொடுமையை காமிக்கிறாட்டி கேனக்கு இருக்கியா? சரி விடாத்த, நீ கேனக்கு இருக்கியாவே இருந்துட்டு போ. இல்ல இல்ல, மறைக்கிற உடனேவா? சும்மா சொன்னேன். என்ன ஆணியத்த, உன்ன மாதிரி மாமியா யாருக்காவது கிடைக்குமா? ஏய் புழுவாண்டி, புழுவாத. ஒன்னு என்ன பெருமையா பேசணும்னு அவசியம் இல்ல. கத்தாதீங்க. அது கெட்டு கிளவி திரும்பிட போறா. நாமளா கேஷுவலா போய் பேசுற மாதிரி பேசணும். எப்படி எப்படி? எப்படின்னா அது, ஐயோ அது எப்படி சொல்றது, இயல்பா அப்படியே நம்ம போறோம், தற்செயலா அவங்கள பாக்குறோம், அப்படியே என்ன ஏதுன்னு பேசுறோம், அந்த மாதிரி. ஓ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு ஆணியத்த, இதெல்லாம் ரிஸ்க். திரும்பவும் அதுகிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு நான் இப்படித்தான் பண்ணுவேன் அது குதிச்சுட்டு நின்னா குதிக்கட்டும், குதிக்கிற காலை உடைச்சிருவோம். அது சரி. சரி நீ இங்கே நின்னு, நான் போய் சும்மா அவகிட்ட பேச்சு கொடுத்து அப்படியே பேசிட்டு வரேன். இன்னும் 2வது கல்யாணம் தான் பண்ணணும் வைக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம துடிப்ப நிப்பாட்டிடுவோம். சரிதான். சரி போங்க போய் பேசுங்க. வழி விடு. என்னடி? அது ஒண்ணு இல்ல, ஆல் தி பெஸ்ட். என்னது பேஸ்டா? பல்லு தேய்க்கிறதாண்டி, வீட்டுல இருக்கும் போய் பாரு. சரிதான். சரி நான் போய் பாத்துக்கிறேன், நீ போ. பேசும்போது கூட பேசாத. ஓகே. என்ன பேச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் அருக்காணி, என்ன காலங்காத்தாலே தலை தெரியுது? காலையில எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆமா என்னத்த சொல்ல, காலங்காலமா வேலை வத்தி என்ன பண்ண போறோம்? ஆமா பால் வந்துருச்சா? அதுக்குத்தான் நிக்கிறேன், எங்க இன்னும் ஆளை காணோம். சரி வரட்டும். ஆமா உன் வீட்டுல என்ன எல்லா வேலையும் ஆச்சா? அதான் ஒருத்தி இருக்காள, எல்லாத்தையும் கடந்து செஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆமா இந்த பாலை வாங்கணுமா, டீயை போட்டு குடிச்சோமா, நிம்மதியா உட்காந்தாமான்னு இருக்கணும். வீட்டு வேலையில தலையிட்டோம், அப்புறம் நாம தான் தலையை தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்கணும். ஏன் பேச்சு? ஆமா அருக்காணி, இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நாளைக்கு எல்லா வேலையும் நீயே செய்யணும். அவட்டுக்கு சொகுசா உட்காந்துக்குவா. வந்தவளை உட்கார வச்சு சோறு பொருக்கா கூட்டிட்டு வந்திருக்கு. உனக்கு என்னத்தா, ஒருத்தி காணாதானே இன்னொருத்திய கூட்டிட்டு வரேன்னு தானே சொன்னேன். அருக்காணி ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். சொந்தத்துல பொண்ணு ஏதாவது இருக்கா? பொண்ணு அது வந்து இருந்தா சொல்ல அருக்காணி, சட்டை போட்டு கல்யாணத்தை முடிச்சு விட்டுறலாம். இந்த கழுதை என்ன நேரம் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அழுகையும் கண்ணீருமா இருக்கா. இப்படியே இருந்தா வீடு உருப்படும். ஆமா நீ அப்படியே பேசி சந்தோஷமா வச்சுக்கிற. அவ கேட்க பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கறக்கு அத நீ பேசுற பேச்சுக்கே வீடு என்ன நிலைமையில ஆகுதோ, இதுல அவ அழுகுறதெல்லாம் உனக்கு ஓட்ட விழுகுது. அர்க்காணி சும்மா சொல்லல, பொண்ணு ஏதா இருந்தா சொல்லு. என் பையனை தான் தெரியும்ல, ஆள் நல்லா வாட்ட சாட்டமா, சும்மா போலீஸ்கார மாதிரி கம்பீரமா இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பொண்ணு பாக்குறேன்னு சொன்னதும் சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க அடுத்தவங்க தெரியாதவங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமா அமெரிக்கால கேட்டாக, சிங்கப்பூர்ல கேட்டாக. சொல்லு கதை இழந்து விடு. காசா பணமா? நான் தான் எதுக்கு சொந்த பந்தத்துக்குள்ள அந்நியமாவே முடிப்போம். இன்னொரு ஒரு புது சொந்தமும் வந்த மாதிரி ஆச்சு. நாம எது ஒண்ணுனா லூட்டியா அதிகாரமா கேட்கலாம் நான் நினைச்சேன். இது என்னன்னா வந்த நாள்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ளதான் கிடக்கு. எதுக்கும் வக்கு இல்லாம போச்சு. பேச்சி வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு அவாட்டு கிடக்கால, அது போதுமா? நீ வேற அருக்காணி, செய்முறையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. போதும் இவ கூட கடந்து மாரடிச்சது. நீ சொல்லு, நல்ல பொண்ணா பாரு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா வச்சா நான் செய்யறது கூட செஞ்சிடறேன். பரவாயில்லையே பேச்சு, அந்த அளவுக்கு வசதி ஆயிட்டியா? இதுல என்ன வசதி வேண்டி கிடக்கு? பொண்ணு வீட்டுல கேட்டா ஏதா இருந்தாலும் செஞ்சுட்டு போறாங்க. ஆமா நீ உன் அவனுக்கு 2ஆம் தரமா பொண்ணு பாப்ப. பொண்ணு வீட்டுக்காரன் ஈனவானா பாரு, எல்லாம் வந்து செய்யறதுக்கு. எவங்கிட்டயாவது பொண்ணுன்னு போய் நின்னு உன்னை வாயிலே மிதிச்சா சரியா போவோம். இப்ப அப்பனா உன் மவனுக்கு கல்யாணம் பண்றதுல உறுதியா இருக்க. அது எப்பவுமே எடுத்த முடிவு. ரொம்ப உறுதியா இருக்கேன். எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சு பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கேன். பொண்ணு அமைஞ்சது அடுத்த நிமிஷம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அட கிளவி, கட்டி கூட்டிட்டு வருவ. சரி பேச்சு, நான் கிளம்புறேன். ஏன் அருக்காணி எதுக்கு வந்த? சும்மாதான் உன்னை பார்த்தேன், கடைக்கு வந்து அப்படியே பாத்துட்டு போவேன்னு போனேன். கையில இனிமேல் தான் போறேன். இனி போய் என்ன எதுன்னு பாத்துக்கிறேன். என்ன புரியாமலே பேசுற? புரிஞ்சாப்ல என்ன ஆக போகுது? சரி அதோ பால்காரன் வாரான்னு நினைக்கிறேன். போய் பாலை வாங்கு. வந்துட்டானா? நம்ம அவனுக்கு பொண்ணு கூட ஈஸியா பாத்துலாம் போல. இந்த பால்காரனை பார்க்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாப்பா மகாராசா, என்னைக்காவது டயத்துக்கு வந்திருக்கியா? சரிதான். என்னடி ஏட்டியா பேசுனதுலாம்? கேட்டேன் ஆணியத்த. எவ்வளவு திமிர் பத்தியா? அவன் போலீஸ்கார மாதிரி கம்பீரமா இருக்கானா. விட்டா சிங்கன்னு சொல்லி சிங்கத்தையே அசிங்கப்படுத்தி இருப்பா. அவ என்னத்தையும் சொல்லட்டும்டி. அவ மனசுல இன்னும் இதான் நினைப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. இனி இந்த நினைப்ப மாத்தி நம்ம மருமக தான் நமக்கு முக்கியம்னு நம்ம நினைக்க வைக்கணும். அது எப்படி அத்த? யோசிக்கலாம்டி, 2 பேர் சேர்ந்து யோசிப்போம். சரி ஓகே, வாங்க வீட்டுக்கு போவோம். நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டு தரவா? இதுக்கு காஃபி பொடி எடுத்து ஒரு இடத்துல, சீனி எடுத்து ஒரு இடத்துல, காஃபியை போட்டுட்டு அந்த சட்டியில தண்ணிய கூட ஊத்த மாட்டேன். அது எனக்கு நேன் காஞ்சி கிடக்கும். அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சிட்டமே, அடுப்பை நீட்டா தொடச்சி எடுப்போம். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சிருப்பியாடி? இங்க பாருங்க அத்த. நிறுத்துடி. இடையில ஒண்ணு சுத்த பத்தம் கிடையாது. இதுல நீ காஃபியை போட்டு குடிச்சு அது மணந்துட்டாலும்
இங்க பாரு அருக்காணியத்தா, நீ மாமியாரா மாறுற. ஏய் நான் எப்போ உனக்கு மாமியார் தாண்டி. ஷோ, நான் அதை சொல்லல. உனக்கு அப்பப்ப அண்ணியன் மாதிரி சேஞ்ச் பண்ணாத. உன்னை அத்தன் கூப்பிடுறக்க அண்ணின்னு கூப்பிடுவேன். என்னது அண்ணியா? இது என்னடி முறை? ஐயோ, அண்ணி கிடையாது அத்தை, அண்ணி, அண்ணியன் அந்த மாதிரி. குறுக்க பிடிச்சவளை நீ ஒன்னும் கூப்பிட்டு தொலைய வேண்டாம். ஒழுங்கா வீடு வந்து சேரு. நீ போய் தான் வீட்டுல அவ்வளவு வேலையும் பார்க்கணும். எங்க நமக்கு இந்த வீட்டுல யாராவது ஏதாவது செய்வாங்களா? ஒரு கழுதைகளும் ஒன்னும் செய்யாது. நல்லா தின்னமா தூங்கணுமான்னு மாடு மாதிரி வளர்ந்துட்டு அலையுதுக. அதுவும் ஒண்ணு வளர்ந்துருக்கே ஏணிப்படி மாதிரி. அடக்கிற்கு பிடிச்ச மாமியாரு, என்னத்தை தான் சொல்லிட்டு போறியா? இது எப்போ எப்படி பேசுதுன்னே தெரியலப்பா. ஓ, இதுகிட்ட பேசவும் இதுக்கு பேசுறத புரிஞ்சுக்கவும் டெய்லி 4 சட்டி சோறு திங்க வேண்டியிருக்கு. சரி பாப்போம். நாம மட்டும் தனி ஆளு நினைச்சோம், இப்பதான் மாமியாரும் கூட சேர்ந்துருக்கே. ஒரு ஆட்டத்தை ஆடிதான் பாப்போம். ஓகேங்களா? பாரு பாரு, கொஞ்சம் கூட கண்டுக்காம எனக்கு என்னன்னு போறது. என்னங்க என்ன நானும் 4 நாளா உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். என்னங்க எதுவுமே சொல்லாம போய்கிட்டே இருக்கீங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் என்ன நினைச்சா உனக்கு என்ன? ஆமா, நீ என்ன இருக்கு கேள்வி கேட்க? நான் உங்களை கேள்வி கேட்காம யாரு கேப்பா? என்னெல்லாம் யாரும் கேள்வி கேட்க கூடாது. போ காலங்கத்தால பஞ்சாயத்தை வச்சுட்டு எல்லாம் சமைச்சு முடிச்சியா? இல்ல. என்னது இல்லையா? நான் இன்னும் ஆபீஸ்க்கு போக 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னடி எதிர்த்து போய் பேசிட்டு இருக்க? போய் என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது. இப்ப நான் கிளம்புங்கள சாப்பாடு ரெடியா இருக்கணும். அதுக்கு நீங்க ஒரு மிஷினை தான் வாங்கி உள்ள வைக்கணும். என்ன நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, சும்மா அடிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கோபம் வந்தா அடிக்கிறதுக்கு, உங்களுக்கு பசிச்சா சமைச்சு போடுறதுக்கு. இதுக்கு தானே நான் இந்த வீட்ல இருக்கேன். யார் இல்லைன்னா அதான் உண்மை. இப்ப நான் செய்யறதுனா உங்களுக்கு கசக்குதுல, அதனாலதானே உங்க அம்மா 2வது கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்கன்னு நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா? என்னங்க அப்பனா? நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா? நீங்க எதுவுமே சொல்லல, அதனாலதான் எனக்கு சந்தேகம். வீட்ல பெரியவங்க அப்படி இப்படி நீ ஏதாவது பேசதான் செய்வாங்க, அதுக்காக. என்னங்க அது வந்து, அப்பனா நீங்க உங்க அம்மா சொல்றத கேட்க மாட்டீங்களா? யார் சொன்னா கேட்க மாட்டேன்னு? என்னங்க இப்படி? இங்க பார், எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா நல்லா கேட்டுக்கோ, ஆனா இந்த 2வது கல்யாணம் அப்படின்னு அவங்க பேசுறதுக்கு இப்போ வரைக்கும் நான் சரின்னு சொல்லல, யோசிக்கிறேன்னு கூட சொல்லல. அத கேட்டும் கேட்காம தான் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்ல? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து. நீ ஒழுங்கா இந்த மாதிரி எதிர்த்து பேசாம நல்லபடியா நடந்துக்கிட்டேனா சரி, ஓகே. நம்மள நம்பி வந்தவ நாம தானே பாத்துக்கணும். நாமளே எப்படி துரோகம் பண்றதுன்னு கண்டிப்பா உன் சப்போர்ட்டுக்கு நான் நிப்பேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பாப்பேன். ஆனா இப்ப பேசுறியே பேச்சு, சமைக்க மாட்டேன், சமைக்கிறதுக்கு மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னா என்னால மிஷின் எல்லாம் வாங்க முடியாது. எங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட வேண்டியதான். என்ன எப்படி செய்யட்டும்? இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் எல்லா வேலையும் கரெக்ட்டா பாத்துறேன். பாக்குறேன்னு சொல்றது சரி, ஆனா இன்னைக்கு பாக்கலையே. இப்ப பேசிய 10 நிமிஷம் ஆச்சு. நீ 20 நிமிஷத்துல நீ என்ன பண்ணுவ? இன்னைக்கு ஒரு நாள் உப்புமா செய்றேங்க. நாளையில இருந்து எப்போதும் போல காலையில எழுந்திருச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு வச்சிடுறேன். சரி பாக்குறேன். என்ன பண்றியோ அதை பொறுத்து தான் நான் முடிவு எடுப்பேன். புரியுதா? சரிங்க. இப்ப என்ன பண்ணுவ? போய் உப்புமா செஞ்சுட்டு வரேன். ஓகே ஓடு. சரிங்க. பாப்பா எப்படி எல்லாம் பேசி சமாளிக்க வேண்டியிருக்கு. நல்ல வாய்க்கு ருசியா அப்படி சமைக்கிறா. அம்மா சமையலுக்கு இவ சமையல் எவ்வளவோ தங்கம்னு ருசிச்சு நல்லா சாப்பிட்டா. அப்பா உங்க அம்மா பேச்சு கேக்குறீங்க, உங்க அம்மா சொல்றதான் கேக்குறீங்கன்னு சமைச்சு தொலைய மாட்டேங்கிறா. இனி இத சொல்லியே மிரட்டுவோம். விதவிதமா நமக்கு பிடிச்ச மாதிரி அதுவும் ரொம்ப டேஸ்டா சமைச்சு கொடுப்பா. கொடு சமைச்சு நல்லா கொடு. வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன், இலக்கியத்தை வந்திருக்கேன். நீங்க எப்படி ஏன் பேச்ச மீறலாம்? நான் சொல்றத கேட்காம இருக்கலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். பாப்பா எத்தனை கேள்வி. இவ வீட்டு வேலையெல்லாம் பாக்குறானா, இவளுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து இவளுக்கு வயிறார சாப்பாடு போடுறோம். அந்த அறிவு இருக்க மாட்டேங்குது. அம்மா எங்க போனாங்க? வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு அவ உப்புமா கிண்டது சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதான். இன்னைக்கு உப்புமாவோட போச்சு. நாளைக்கு அது நல்ல சமையல எதிர்பார்ப்போம். கேக்குது. உப்புமா செஞ்சுட்டு கூப்பிடு. இவர்களுக்கு தேவை என்னவோ அது பேச்சா இருந்தாலும் சரி, மனசார பேசிட்டா ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையும் பாக்குறாங்கப்பா. இப்படி அடங்கியும் போகுதுக, அடங்காம 1008 கேள்வியும் கேக்குதுக. என்ன பொண்ணுங்களோ. அம்மா மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? காஃபியை போட்டு வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு தான் அப்படியா இருக்கு இப்படியா இருக்கு, அது செய்து இது செய்துன்னு எனக்கு என்னன்னு காமனு ரூம்ல போய் படுத்துட்டா. இப்ப வர எழுந்து வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்போம். நம்ம தம்பியை வச்சே பேசுவோம் நினைச்சா அம்மா என்னன்னா அவளுக்கு முடியல, நான் தான் காஃபியை போட்டேன், நான் தான் டிஃபன் பண்ண போறேங்கிறாங்க. அம்மாக்கு என்ன லூசா? நேத்து என்ன கொஞ்சம் கூட மதிக்காம எனக்கு என்ன இருந்தவ அம்மாவுக்கு நல்லவளா போயிட்டா. அதானே என்னதான் இருந்தாலும் மகன் தானே பெருசு. மகன் கூட்டிட்டு வந்த மருமக தான் பெருசு.
நாம தான் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு நான் அடுத்த வீட்டு புள்ள. இந்த மாதிரி அம்மா மனசுல நினைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தம்பிக்காரன் என்னன்னா நைட்டு வந்ததும் டே அப்படிடா இப்படிடாங்கிற, காலையில பேசிக்கலாம்க்கா தூக்கமா வருதுன்னு எனக்கு என்னன்னு அவன் போயிட்டான். இப்ப இருந்து பேசுனா ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கேங்கிறான். இல்ல ஆளாளுக்கு இந்த வீட்டுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இது சரிப்பட்டு வராது. சரி நமக்கு என்னன்னு அமைதியா இருப்பான்னு பார்த்தாலோ இந்த வீட்டுல நமக்கு பிடிக்காததா செய்யறாங்க. இது நான் சொன்னதுதான் அம்மா கேட்பாங்க, தம்பியும் கேட்பான். அக்கா நீ சொல்லி நான் கிணத்துல கூட விழுகிறேன்னு சொல்றவன் இப்ப என்னன்னா பொண்டாட்டிக்காக என்கிட்ட பேசாம கூட இருக்கான். இல்ல இதை இப்படியே விடக்கூடாதே. நம்ம புருஷன் வேற அப்பப்போ போன் பண்ணிக்கிட்டு அதை செஞ்சியா இதை செஞ்சியா என்னென்ன சாப்பிட்ட இன்னும் உனக்காக ஸ்பெஷலா கவனிச்சாங்க அப்படியே நொய்யு கேக்குறாரு. இதுல பத்தாததுக்கு இந்த மனுஷன் வேற வாராராம். இவர் வந்து நம்ம நடத்துற நடத்தைய பார்த்தா அம்மா விடுன்னு குதிச்சுட்டு ஓடுற இந்த லட்சணத்துலதான் இருக்கியான்னு கேட்க மாட்டாரு. இந்த மனுஷன் வரவுல நமக்காக எல்லாம் செய்யற மாதிரி நான் ஆக்குறேன். எடி தேனே வந்தாச்சா? என்னம்மா என்னடி வீட்டுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? நான் உன்னை வீட்டுக்குள்ள ஃபுல்லா தேடிட்டு முன் வாசல்ல போய் தேடிட்டு வாரேன். என்ன எதுக்கு தேடுற? போ உன் மருமகளை போய் பாரு. ஏன்டி இப்படியே பேசுற? பின்ன என்னம்மா நேத்து வந்தவ உன் மருமக உனக்கு முக்கியமா போயிட்டா நான் உனக்கு அடுத்த மனசி ஆயிட்டேல. ஐயே இப்படியே சொல்லாதடி. நான் காஃபி போடுறது சமைக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்காக்கும். ஆனா உன்னை ஏதாவது செய்ய நான் சொன்னேன். நானே தானடி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேங்கிறேன். வா வா சூடா இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். புதினா துவையலும் சாம்பாரும் வச்சிருக்கேன். வா சூடா 4 இட்லி சாப்பிடு. எனக்கு வேண்டாமா? உன் மருமக மட்டும் தான் மதிக்கலன்னு பார்த்தா இங்க யாருமே மதிக்கல. நான் ஒரு ஆளாவே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பேச வந்தா நீங்களும் என் பேச்ச வாய மூடுறீங்க. என் தம்பிக்காரனும் அதை தான் பண்றான். அப்பாவை கேட்கவே வேண்டியில்ல. எப்படியா அப்படித்தான் அவர் இஷ்டத்துக்கு இருப்பாரு. முந்தியெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்து விழுந்து விழுந்து கவனிப்பீங்க. தண்ணி கூட மோந்து வந்து கொடுத்துட்டு திரும்ப டம்ளரை வாங்கி கொண்டு போய் வைப்பீங்க. அப்படி இருந்த நீங்க இப்ப என்ன கண்டுக்கிறது இல்லனா? உங்க மருமக தானே முக்கியமா போயிட்டா? ஐயோ அப்படி இல்லடி, அவ மாசமா இருக்கா. சொன்னேல நைட்டு ஃபுல்லா ஒரே வாந்தியா. இப்ப கூட பாரு எழுப்பனா எழுந்திருக்காம அசந்து போய் பட்னியா தான் தூங்கிட்டு இருக்கா. ஒரு நாள் மிச்ச நாள் ஃபுல்லா அவதான் எல்லாத்தையும் பாக்குறா. ஓ புரிஞ்சு போச்சுமா. உன் மருமக மாசமா இருக்கறனால அவளை தாங்குற. உன் மகளுக்கு அந்த பாக்கியம் இல்லைங்கிறனால என்ன வெறுக்கிறேல. அடியே என்னடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? அதான உண்மை. இல்லடி அவ ஒரு 3-4 மாசத்துக்கு நம்ம பார்க்காம. ஆமா நாளா உண்டாயிட்டா அங்கேயே இருந்து என் மாமியார தானே எல்லாம் பார்க்க சொல்லுவேன். இங்கதானே வருவேன், உன்னதானே பார்க்க சொல்லுவேன். எனக்கு உன்கிட்ட இல்லாத உரிமை வேற யார்கிட்ட இருக்கு? உனக்கு உரிமை இல்லைன்னு யாரடி சொன்னா? அதான் எனக்கு இங்க உரிமை இருக்கு, நான் வருவேன். ஆனா அவ இப்படி முடியாத நேரம் அவ அம்மா வீட்டுக்கு போக மாட்டா. நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்குவீங்க. எல்லாருக்குமா உங்க நியாயம்? ஐயோ தேனு நீ புரியாம பேசுற. அன்னைக்கு அவங்க அப்பே வந்தவனே எல்லாத்தையும் பேசிட்ட. இப்ப ஆன செலவுல இருந்து நீ புள்ள பிறந்து அதுக்கு பேர் வைக்கிற வரைக்கும் எல்லா செலவும் நீங்க தான் பாக்கணும்னு அவ்வளவும் சொல்லிதான் அந்த மனுஷன் கிட்ட அனுப்பி விட்டுருக்கேன். இப்ப போய் அங்கேயே இருனா அது எப்படி நல்லாவா இருக்கும்? அதான் நல்லாவே இருக்காது. உன் மருமக மாசமா இருக்கா, நீ பாக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. பாருமா நல்லா பாரு. என் புருஷன்ட்ட 4 நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனி நான் பொசுக்கன் போய் நின்னா எனக்கு மரியாதை இருக்காது. இங்கேயே மரியாதை கட்டு, போற இடத்துல மரியாதை கட்டு. நான் வாழ்றதுக்கு நான் பேசாம தேனு. அதனால ஒரு 4 நாள் இங்கே இருந்துட்டு போறேன். அது மாதிரி என் புருஷன் இன்னைக்கு வாரேன்னு சொல்லிருக்கான். அந்தவனையாவது நல்லா கவனிச்சுக்கிடுவீங்களா? அந்த டைம் மாதிரி என்ன கொஞ்சம் மரியாதையா? என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? எப்பவும் இந்த வீட்டு புள்ளடி. வீட்டுல ஒருத்தி முடியாம இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ணுமா எல்லாம் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. இது ஒரு வார்த்தை சரி உண்மைதான். அவ கூப்பிட்டா நான் தான் காது ஏக்காம உட்கார்ந்து இருந்தேன். அதனால காஃபியா அப்படியே பின்னாடி வச்சுட்டு போயிருவாளா? வார்த்தை இந்தாங்க மாதிரி என் முன்ன வந்து கையில கொடுத்துட்டு போக என்ன செய்து? நீ ஏன் சொல்லுமா? நீ சொல்றது புரியுதடி. நான் என்ன சொல்ல வரேனா, அவ மிச்ச நேரம் எல்லாம் நம்ம என்னதான் திட்டினாலும் சரி அவ நம்ம கிட்ட வழிய வந்து பேசதான் செய்வா. இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்கதான் செய்வா. இது நான் காலையில இருந்தே அவளை கவனிச்சேன். துப்பரா அவளுக்கு முடியலடி. ஒரு மாதிரி உட்காந்து எழுந்து அப்படியே கொஞ்சம் பையதான் எல்லா வேலையும் பார்த்தா. நேத்து எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததா. நான் அதனாலதான் பேசாம இருந்துட்டேன். நேத்து அப்படி இருந்தனால உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா. இன்னைக்கு நீ வேணா அவகிட்ட நார்மலா பேசி பாரு. நேத்து நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நேத்து நீ அந்த அளவுக்கு கோபப்பட்ட, வெளிய போய் கத்துன, எந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க மாட்டா. அவ்வளவும் சின்ன பிள்ளை மாதிரி மறந்துட்டு எப்பவும் போல நார்மலா பேசிக்குவா. அவ அந்த மாதிரிடி. அதனாலதான் நான் அவகிட்ட எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு போறேன். அப்படி இருக்கிறவள நாமளே ரொம்ப இது பண்ணிடக்கூடாதுல. இங்க உன்கிட்டதான் அப்படி செய்யறா இப்படி செய்யறான்னு அவ்வளவு குறை சொன்னேன். நீ என்ன சொன்ன? அவ எல்லாத்தையும் பண்றாமா, நீ ஏதாவது குறை பேசி அவளை வில்லியா மாத்திராதன்னு சொன்ன. சரி ஓரளவுக்கு அவ பேச்சுக்கே நம்மளும் போவோன்னு அவ போக்குக்கே போனா. இப்ப என்னன்னா நீ மதிக்கலன்னு வந்து நிக்கிற. நான் என்னதான் பண்ணட்டும்? அவ்வளவுதான். அம்மாவுக்கு பேரப்புள்ள பாசம் கண்ணை மறைக்குது. அது அப்படியே நேரடியா சொல்லிட்டா
நாம ஏதாவது மனசுல நினைச்சுக்குவோன்னு மருமகளை பத்தி பெருமையா பேசுறாங்களாம், பெருமையா. இதுக்கு மேல அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. இருக்கட்டும் இருக்கட்டும், இவங்களுக்கு சேர்த்து கவனிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கல, அது என் மனசுக்கு குளிர்ற மாதிரி அவங்க தான் திரும்ப செய்யணும். செய்யாத வரைக்கும் எனக்கு அவங்க மேல வெறுப்பு தான் இருக்கும். என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா அம்மா, உன் பேர பிள்ளைக்காக தானே இப்ப நான் கூட பார்க்காம இவ்வளவு பேச்சு பேசுற. பேசு பேசு, நாளைக்கு எனக்கே ஒரு நல்லது நடந்தா அப்ப என் பிள்ளையில உன் கையால கூட தொட விட மாட்டேன். கண்டிப்பா தொட விட மாட்டேமா. என்னடி யோசிக்கிற? நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது, நல்லா புரியுது. போதும், நீ ரொம்ப அளந்து அளந்து பேசாத. இட்லி தானே அவிச்சிருக்கேன், எடுத்து போய் சாப்பிட வாரேன். சரிடி சரி, வா வா.